காலம் மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம் இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே குப்பமேட்ல கடந்த அந்த 2 நாள் அப்பவே தீர்மானம் பண்ணிட்டேன். உன்னை கொல்லணுங்கிற அந்த வெறிதான் என்ன சாக விடாம காப்பாத்துனுச்சு. எழுந்து நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து உன்னை கொல்ல நோட்டம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு பார்க்ல மாட்டின ஒரு நல்ல நேரம். லேசான காயத்தோட நீ தப்பிச்சிட்ட, நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ சிவா, அன்னைக்கு நான் உனக்கு அட்வைஸ் பண்ணதோட சரி. உன்னை பத்தி என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் உன்னை காணாததுனால நீ உன் லைஃபை பார்த்துட்டு போயிட்டியோன்னு நினைச்சேன். ப்ராமிஸா உனக்கு நடந்த கொடுமை எதுவுமே எனக்கு தெரியாது. அன்னைக்கு போலவே இன்னைக்கு நடிக்கிறியா? மறுபடியும் உன்கிட்ட ஏமாற நான் ஒண்ணும் கேனே இல்லடி. எப்படியும் உன் அம்மா ரேணுகா IPS என் மேல ஒரு பொய்யான கேஸ போட்டிருப்பாங்க. உன்னை கொல்ல நான் முயற்சி பண்ண என் மேல கேஸ போட்டா கோர்ட்டு கேஸ் நீ அலைய வேண்டிய இருக்கும்ல. அப்போ ஓ பேரு ரிப்பேர் ஆயிடும்ல. இப்போ நீ தப்பிச்சிட்டேன்னு நினைக்கலாம். ஆனா எத்தனை காலம் எனக்கு தண்டனை கிடைச்சாலும் ஒரு நாள் நான் வெளியே வருவேன்ல. அந்த அட்டெம்ப்ட்ல உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. டேய், என்னடா பேசுற நீ? சக்தி, எங்க மேடம் மேல எந்த தப்பு இல்லன்னு தெரியுதுல்ல, எதுக்குடா கொல்லுன்னு சொல்ற? ஏய், நீ யாரே நடுவுல? அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணா உன்னை கொல்ல வேண்டி. மேடம், இவன்ட்ட பேசுறதுலாம் பிரயோஜனமே இல்ல. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் இவனை. வா சக்தி, போலாம். யாருன்னா என் கையில தாண்டி உனக்கு சாவு.
ஏய் அருணா, இங்க வா. இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னா எதுக்காக அவனை போய் பார்த்துட்டு வர? என்னையும் கொல்ல ஒருத்த முயற்சி பண்ணிருக்கானா, அவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? அதான் போனேன். சிவா என்ன காதலிச்சான், அதுவும் வெறித்தனமா காதலிச்சான். ஆனா வாழ்க்கைங்கிறது வெறும் காதல் இல்லைங்கிறத அவனுக்கு நல்லா புரிய வச்சேன். அவனும் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? அவன் எனக்கு தொல்லை கொடுக்கறான்னு தெரிஞ்சா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? என்ன கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கே தெரியாம அவனை தூக்கிட்டு போய் அவன் காலை உடைச்சு உங்க அராஜகத்தை காட்டியிருக்கீங்க. அவன் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டீங்கல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைச்சு ஒரு வருஷம் கழிச்சு என்ன இப்ப கொல்ல வந்திருக்கான். இப்பவும் என்ன கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். தப்பு பண்ணவனை மன்னிச்சா அவன் மனுஷனாவான். ஆனா அவனை தண்டிச்சா அவன் இன்னும் மிருகமாதான் மாறுவான். அவனை மிருகமாக்கி என்ன கொல்ல தூண்டினது நீங்க 2 பேரும் தான். சோ குற்றவாளி அவன் கிடையாது, நீங்க 2 பேரும் தான். இன்னைக்கு லாக்அப்ல இருக்க வேண்டியது நீங்க 2 பேரும். ஏய், என்ன பேசுற நீ? உன் போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன்னு ஒருத்த மிரட்டுறான். ஒட்டிடான்னு எங்களை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அப்படி என்ன மிரட்டினவனை தான் அன்னைக்கே நான் அமைதிப்படுத்திட்டேனே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? அவன் உன்னை மிரட்டதை நான் அன்னைக்கே பார்த்தேன். இதுக்கு மேலே அவனை விட்டு வச்சா உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் தான் அவனை நான் தண்டிச்சேன். அவனை தண்டிக்க நீங்க யாரு? அவன் உன்னை மிரட்டதை நான் அன்னைக்கே பார்த்தேன். இதுக்கு மேலே அவனை விட்டு வச்சா உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் தான் அவனை நான் தண்டிச்சேன். அவனை தண்டிக்க நீங்க யாரு? அதுவும் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னாடியே அவனை அட்டாக் பண்ணிருக்கீங்க. உங்க ரவுடித்தனத்துக்கு இவங்க வேற சப்போர்ட். சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவங்களே சி அது மீற தொட போயிருக்காங்க. நிறுத்தடி. எங்க பொண்ண ஒருத்த அத்து மீறி சீண்டு வா, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஒரு போலீஸ் ஆபீசரா நீங்க சட்டப்படியில நடவடிக்கை எடுத்துக்கணும். சட்டத்தை மீறவா உங்களுக்கு இந்த பதவி யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க? ஏய் அருணா, என்ன கேள்வி கேட்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும். உன்னை கொல்ல வந்தவ மேல கருணை காட்டுறதுக்கு உன்னால வேணா முடியும், எங்களால அப்படி இருக்க முடியாது. ஓ, அதான் அவன் மேல போதை மருந்து சப்ளை பண்ணதா கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களோ? நீங்க அந்த கேஸ வாபஸ் வாங்கணும். வாங்கல கோர்ட்டுக்கு வந்து நடந்த அத்தனையும் சொல்லி Do you understand what I mean? நீங்க அவனை அடிச்சு அவன் காலை உடைச்சு அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ண அத்தனையும் கோர்ட்டுக்கு வந்து நானே சொல்லுவேன். நீங்க கேஸ ஒழுங்கா வாபஸ் வாங்குறீங்க, இல்ல நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏய்,
இவ்வளவு நாள் ஆகுது, ஒரு பாம்பை கூட பிடிக்க முடியலையே. ஏன் தம்பி, ஒருவேளை பாம்பெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் ஏதாவது வெக்கேஷன் போயிருக்குமோ? தம்பி, நாம இன்னும் சின்சியரா பாம்பை பிடிக்க அலையெடுக்கிறதா நினைச்சோம். ஒரு வேகம் லட்சிய வெறி வேணும் தம்பி, அப்பத்தான் நாம நினைச்சதை அடைய முடியும். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லண்ணே, அது கதிர் சார் வண்டி மாதிரி இருக்கு. அதான். ஆமா, அவரே தான். கதிர் சார், வாங்க சார். என்ன இந்த பக்கம்? இல்ல, சும்மா அப்படியே நண்பர் கூட பேசு. பிரகாஷ் தம்பி, சார் பேர் கதிர் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் சார் யாரு தெரியலையே. அமேசான் இங்க இல்ல, வெளிநாட்டுல இருக்க ஒருத்தர் சொன்னேன்ல அன்னைக்கு சொன்னலையா, அந்த சார் தான். ஓ, அந்த சார் இவர் தானா? சார் வணக்கம். என் பேரு சிவாஜிதாசன். பிரகாஷ் தம்பிக்கு உற்ற தோழன். உங்களை பத்தி பிரகாஷ் தம்பி நிறைய சொல்லிருக்கு. நல்ல வேலை, அன்னைக்கு ஒரு நாள் உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தம்பி என்ன யதார்த்தமா பார்த்து வருத்தப்பட்டு சொல்லுச்சு, பாம்பு பிடிச்சி வியாபாரம் பார்க்கறதெல்லாம் வேஸ்ட், வெத்து வேலைன்னு சொன்னீங்களாமே. இருங்க தம்பி, சும்மா இருயா. கதிர் சார், உங்களை மாதிரி படிச்சவங்க எல்லாம் அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாக்குறதுக்கு தானே இருக்கீங்க. ஆனா எங்களை மாதிரி படிக்காதவங்க எல்லாம் வித்தியாசமான தொழில் முயற்சியில இறங்கி ரிஸ்க் எடுத்து பெரிய பிசினஸ் மேன் ஆயிருக்காங்க. கடைசியில எல்லாம் வேலை கேட்டு எங்க கிட்ட தானே வருவீங்க. ஆனா என்ன தம்பி, என்ன பேச விடுங்க. கதிர் சார் ஒரு புது முயற்சியில இறங்குடா 1000 தடைக்கற்கள் வரத்தான செய்யும். உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வெத்து எங்களை மட்ட தட்டுவீங்களே. ஆனா அதுக்கெல்லாம் பயங்கரவங்க நாங்க இல்ல. எங்க லட்சியத்தை படசுல வச்சுக்கிட்டு குறிக்கோள் அடைய போராடணும்னு தம்பிக்கு புத்திமதி சொல்லி வீர நட போட்டு தம்பிய கைய பிடிச்சு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நிறைய பாம்புகளை பிடிச்சு வித்து நாங்க 2 பேரும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவோம். அப்ப நீங்களே வளைச்சு போயிருவீங்க. எங்க கிட்டயே வேலை கெட்டு வந்தாலும் வருவீங்க. இல்ல, நீங்களே எங்க கிட்ட வேலை கெட்டு வரலாம் இல்லையா? ஏன் பிரகாஷ், நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க இப்படிதான் பொழுத போய்கிட்டு இருக்கீங்களா பிரகாஷ்? ஆமா, இது வரைக்கும் எவ்வளவு பாம்பு பிடிச்சி எத்தனை லட்சம் சம்பாதிச்சிருக்கீங்க பிரகாஷ்? சோ இத்தனை நாளா இந்த ஆள் கூட சேர்ந்து காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சு சும்மா சுத்திக்கிட்டு தெரியுறீங்க பிரகாஷ். நான் இப்பவும் சொல்றேன் பிரகாஷ், வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு இது போல 1000 பிசினஸ் இருக்கு. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவன் எப்படியாவது உழைச்சு சம்பாதிக்கணும்னு பார்ப்பான். வயசும் உடம்புல தெம்பும் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி சுத்திக்கிட்டு தெரிய முடியும். அதுக்கப்புறம் இப்பவே உங்க வீட்டுல உங்களுக்கு மரியாதை இல்லை, உடம்புக்கு முடியாம போயிட்டா யாரு உங்களை மதிப்பா? உருப்படியா சம்பாதிக்க என்ன வழின்னு பாருங்க. உங்க அம்மாவும் தங்கச்சியும் படுற கஷ்டத்தை பார்த்தாவது கொஞ்சம் திருந்துங்க. இதுக்கப்புறமும் இது போலதான் சுத்திக்கிட்டு தெரிவிங்கன்னா நான் சொல்ல என்ன இருக்கு? உங்க கூட நான் பேசக்கூட மாட்டேன். நான் வரேன். தம்பி, கதிர் சாரு உங்க மேல உள்ள அக்கறையில சொல்லிட்டு போறாரு. ஆனாலும் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற கூடாது. நாம பெரிய ஆளா வந்துட்டா இன்னைக்கு இப்படி பேசுறவங்க நமக்கு நாளைக்கு வாழ மரியாதை எல்லாம் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க தம்பி, வாங்க நாம நம்ம வழியிலேயே போவோம். வாங்க. நம்ம வழியா? நம்ம வழியெல்லாம் செட் ஆகாது. நான் என் வழியை பார்த்து போய்க்கிறேன். தம்பி சரியா?
பிசாசு படத்தை கலைச்சிட்டு போயிட்டாரு. தம்பி நம்மள தேடி திரும்ப வருவா? நம்பிக்கையே இல்ல. நமக்கு இதுதான் மிஞ்சு போல இருக்கு. ஹலோ சக்தி. பூவரசி, லாயர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. எல்லாரையும் ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு உன்னை கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. நீ போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடு, சரியா? சரி சக்தி. சக்தி, முடிஞ்சா நாளைக்கு நீயும் வர முடியுமா? இல்ல பூவரசி, நாளைக்கு வேலைக்கு லீவ் போட முடியாது. வேணும், நான் அண்ணனை வர சொல்றேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. அப்படியா? சரி சக்தி. சக்தி. சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. ஏய், நமக்குள்ள என்ன இதெல்லாம்? ஆமா, இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரியாதுல்ல? ஆஹா, தெரியாது, சொல்லல. சரி, நாளைக்கு சமாளிச்சுக்கோங்க, சரியா? பாய். சரி சக்தி. யாருமா இந்த நேரத்துல? சக்தி தான்ப்பா. என்னவா? சும்மா எல்லாரும் எப்படி இருக்கும்னு விசாரிச்சாங்க. நீங்க வாங்கப்பா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அருணா. சிவா, என்ன? என்ன மன்னிச்சிரு அருணா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அருகதை கூட எனக்கு இல்லை. அப்போ ஒன்று ஒரு தலையா காதலிச்சேன். ஆனா எந்த அளவுக்கு உன்னை புரிஞ்சுக்கிட்டு காதலிச்சேன்னு இப்ப நினைச்சா எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு. உன் அப்பா அம்மா என்னை தண்டிச்சதுக்கு நீ தான் காரணம்னு நினைச்சு 1 வருஷமா உன்னை கொல்லணும்னு அலைஞ்சு உன்னை கத்தியால குத்துன இந்த பாவியை நீ மன்னிச்சிருக்க. நான் ஜெயிலே கடந்து செத்துருப்பேன் அருணா. ஆனா இப்பதான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீ என் காதலை ரிஜெக்ட் பண்ணிட்டேங்கிறதையும் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் உனக்கு அருகதையே இல்லாத அருணா. என் மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்கினதுமே நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நீ என் முன்னாடி மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும். அப்பதான் என் மனசு சாந்தி அடையும். ப்ளீஸ் அருணா. சாச்சா, நான் என்ன உன்னை மன்னிக்கிறது? என் பேரண்ட்ஸால தான் உன் லைஃபே பாதிச்சிருச்சு. உன் கால் ஊனமாயிடுச்சேன்னு நான் தினமும் வேதனைப்பட்டு இருக்கேன். அவங்களுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உனக்கு ஏற்பட்டது எவ்வளவு பெரிய லாஸ். அதை நான் என்ன செஞ்சு ஈடுகட்ட முடியும்? என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அது போதும். என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கோ அருணா. தேங்க்ஸ் அருணா. வரேன். அருணா, அன்னைக்கு பார்க்ல உன் லவர் கிட்ட நீ உன் லவர் சொல்றதா இருந்த, அது என்னால தான் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் நீ அவர்கிட்ட சொன்னியா? நீயே விரும்புற அவரு லக்கி ஃபெலோ தான். உன் காதலை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரேன். அப்படியும் உங்க லவ்ல ஏதாவது பிரச்சனைன்னா உங்களை சேர்த்து வைக்க நான் இருக்கேன். பாய்.
கதிர்ட்ட சொல்லிட வேண்டியதானே? நோ இல்லடி, இப்போதைக்கு நான் சொல்ல போறதில்ல. ஏன்? எங்க சிவாவுக்கு வந்த கதி கதிர்க்கும் வந்துருமோன்னு பயமா இருக்குடி. தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே, காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே, பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு மனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம், மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம், முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை, காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை, இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.